அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிஒன். ஸோ பார்த்திங்கன்னா இது ஃபர்ஸ்ட் வீடியோ அம்மா யூடியூப்பில் போடுறாங்க. அண்ட் இன்றைக்கி ரொம்ப சிறப்பான ஒரு நாள், மௌலிதுர் ரசூல் அன்னைக்குன்னு சொல்லிட்டு போடலான்னு சொல்லிட்டு அம்மா ஒரு சமையலோட ஒரு ஸ்டோரியோட போடுவோன்னு சொல்லிட்டு அதுக்காண்டி சமைக்கிறதுக்காண்டி ஜாமான்லாம் வச்சுருக்காங்க. ஸோ பொருட்கள்லாம் இங்கே வச்சுருக்காங்க டேபிள் மேலே பார்த்துருந்திங்கன்னா. அண்ட் அம்மா பார்த்திங்கன்னா டெய்லி அவங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் அவங்களுக்கு தோன்றதை எழுதி எழுதி வாசித்து ஸ்டோரி இல்லை வீடியோவாக போடுவாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் எல்லாருக்கும் நம்ம இதை பகிர்ந்துக்கணும்னு சொல்லிட்டு யூடியூப்பில் போட கேட்டுக்கிட்டாங்க. ஸோ நம்மளுக்கும் சரி ஓகே அம்மா போடுங்கன்னு சொல்லிட்டு அதோட இது பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அம்மா அந்த வீடியோவில் சமைக்கிறதுக்கான ஜாமான் என்னென்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுவேன் என்னென்ன ஜாமான்னு சொல்லிட்டு. ஸோ அம்மா என்ன சமைக்க போகிறாங்கன்னா ஜஸ்ட் சிம்பிள் பட் வெரி டெலிஷியஸ் ஒன் இஸ் பீஹோன் கோரிங்களா, இஸ் ஃப்ரைட் பீஹோன். அண்ட் ஸோ சமைச்சிக்கிட்டே அம்மாவோட ஸ்டோரியெல்லாம் சொல்லிக்கிட்டு வீடியோ போட போகிறாங்க. அதை நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். நானும் வீடியோக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முக்காசா இவ தான் எங்கள் வீட்டு கிளி. வீடியோ பார்த்து எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம ஊரில் நாம் அனைவரும் உள்ளம் பூரிக்க நினைவில் இருக்கும் மனிதர் செய்யது ஆலீம் அப்பா அவர்களைப் போல் ஒரு மனிதர் தற்போதைய காலம் இருந்தால் இந்த பித்னாக்கள் எல்லாம் இருக்கும் இடம் தெரியாமல் வெட்கப்பட்டே ஓடி இருக்கும். அவ்வளவு உண்மையானவர்கள் என்று நான் சிறு வயதாக இருக்கும்போது என் தாயார் சொல்ல கேட்டது இன்னும் நினைவில் உள்ளது. உடல் பிரித்து ஒழு செய்பவர்கள் என்றும் நம் இல்லத்தில் இருப்பதையும் உள்ளத்தில் இருப்பதையும் கண்ணாடி போல் காட்டி விடுவார்கள். அவர்களின் சிறப்பு ஏராளம். அறிய விரும்புவோர் மூத்தோரிடம் விவரம் கேட்டு பெறுங்கள். நம் ஊருக்கு மதிப்பு வழங்கி கொண்டிருப்பவர்கள் இந்த அப்பா அவர்கள்தான். அறிவோம். ஆமீன். அடுத்து நம்ம ஊரின் சிறப்பு. நம்ம ஊர் ஊத்து தண்ணீர் தாகத்துக்கு குடித்தால் பசியே அமரும். அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே, வெங்காயம் போடுறோம். வெங்காயம் நல்லா செவக்கணும். அதான் பீஹூன் ருசியாக இருக்கும். பீஹூன் எல்லாருமே எல்லார் வீட்லேயும் செய்கிறது தான், யாருக்குமே தெரியாத விஷயமே இல்லை. நான் ஏன் செய்கிறேன்னு சொன்னால், நான் ஊரில் இருந்து வந்தது 1977 நம்ம வீட்டு வாத்தியார்கிட்ட கற்றுக்கிட்டு 80வது வருஷம் 1980 நம்ம வீட்டில் உள்ள செல்ல பிள்ளைகளுக்காக செய்யும்போது அதை சாப்பிட்டு பார்த்த ஒரு செல்வம், அந்த ருசியை பீஹூனை பார்க்குற நேரம், சாப்பிட்ற நேரமெல்லாம் அந்த 80ல் சாப்பிட்ட ருசியவே எல்லாருக்கிட்டையும் சொல்லி காட்டுறேன். அந்த யாவும் எனக்கு மனசில் இருந்துச்சு. அதனால தான் எத்தனையோ சமையல் இருந்தாலும் நான் இன்னைக்கு முதல்ல இந்த பீஹூன் செய்கிறதுக்கு நான் நினச்சது. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் நிறைவேற்றி தந்திருக்கிறான். இன்னும் நிறைய சமைக்கணும். தெரிஞ்சதை சமைப்போம். நமக்கு என்ன தெரியுமோ அதை சமைப்போம். அதில் தெரிஞ்சதில் அந்த சமையலில் என்னென்ன பொருள்கள்லாம் நம்ம சேர்ப்போமோ அதை சீக்ரெட்டுன்னு சொல்லி எதையும் ஒழிக்கக்கூடாது. உள்ளதை உள்ளபடியே சொல்லணும், செய்யணும். என்ன இப்போ நம்ம வீட்டுக்கு அவசரத்துக்கு காலையில் பசியார லீவுன்னு செய்கிறோன்னா இவ்வளவு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம செய்ய மாட்டோம். ஏன்னா அதுக்கான நேரம் நமக்கு பத்தாது. இதை அந்த 80ல் செஞ்சது மாதிரி இன்னைக்கு செய்கிறதுக்கு ஆசை. அதுதான் விஷயம், வேறு ஒன்றுமே இல்லை. அதாவது அந்த காலத்தில் பாட்டி எல்லாம் சொல்லுவாங்க,
5 3 இருந்தால் அறியா பெண்ணும் கறி சமைப்பாள். 5 3ன்னா 8 பொருளாச்சு. அது நம்ம ஊரில் நம்ம வீட்டில் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற 5.5 பொட்டி ஜாமான். அதில் இருக்கிறத வச்சு அறியாத பொண்ணும் கூடவோ குறையவோ அம்மியில் வச்சு அரைச்சி கறி சமைச்சோம். இப்போ அது சாத்தியமில்லை. இப்போ சமையல் புக்கு என்ன, யூடியூப் என்ன, ஏதோ எல்லாமே நம்ம அம்மாள்கிட்ட மாமாள்கிட்ட அத்தைம்மாள்கிட்ட இருந்து வந்தது தான். அதையும் நம்ம மறக்கக்கூடாது. என்ன அதில் தான் மூத்தோர் சமையலில் தான் சத்து இருக்குது, சுகாதாரம் இருக்குது, ஆரோக்கியம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அங்கே இருந்து வாங்க எல்லாரும். அங்கேருந்து வந்தால் தான் நமக்கு போக போக ஈஸியாக தெரிய வரும். அதாவது முகமது நபி பிறந்த நாளும் இதே ரபியுல் அவ்வல் மாதம், அவங்க மவுத்தான நாளும் இதே ரபியுல் மாதம். ஆனால் நம்மளில் சில பேர் இது நான் தெளிவாக இமாம் சொன்னதை கேட்டேன், நான் பார்க்கல, கேட்டேன். அதாவது பள்ளிவாசலில் போய் கூடி கேக்கு வாங்கி வெட்டி ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி சத்தம் போட்டு முழக்கமிடுறதாக கேள்விப்பட்டேன். நான் பார்க்கலமா, இப்போவும் சொல்கிறேன். இமாம் சும்மா விளையாட்டுக்கு சொல்ல மாட்டாங்க. ஆனால் அது எந்த வழியை சேர்ந்தது அப்படின்ட்டு பார்த்தா கண்டிப்பாக அது ரசூல்லா வழியை சேர்ந்தது இல்லை. ரசூல்லா பேரால் நாம் செய்ய வேண்டியது சலவாத்து ஓதணும், மௌலூது ஓதணும். எப்படி ஓதணும்? நம்மளால் முடிஞ்சதை செய்து வச்சு மௌலூது ஓதணும், பசி அழிகளுக்கு கொடுக்கணும். என்ன எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சலவாத்து ஓதணும், அதுதான் செய்யணும். இல்லை அப்படின்ட்டு இல்லாமல் பள்ளிவாசலில் போய் கேக்கு வெட்டி ரொம்ப ஒரு உல்லாசமாக ஹாப்பி பர்த்டே அப்படி சொல்லி கொண்டாடினதாக சொன்னாங்க, கேட்டேன். அதுக்கு நாம் ஒன்றும் சொல்ல முடியாது. இது எந்த வழியை சேர்ந்ததுன்னு இதை செஞ்சு பரிமாறிக்கிட்டவங்கள கேட்டு தெரிஞ்சுக்கணும். நம்ம அந்த அளவுக்கு பெரிய ஆள் இல்லை, கேட்டு இது இந்த மாதிரி கேக்கு வெட்டி கொண்டாடுறது எந்த வழியிலையாவது இருக்குதான்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். அப்புறம் இன்னொன்று என்னென்னு கேட்டால், ரசூல்லா வீட்டுக்கு அந்த காலத்தில் ஒரு விருந்தாடி வந்தாங்களா, தூங்கி எந்திரிச்சு போகும்போது அவர் ஒரு வாள் ஒன்று வச்சுருந்தாராம். என்ன அவர் நல்ல மனசில் அவர் நல்ல மனப்போக்கு, ரசூல்லாவை நம்பாதவர். ஏதோ வந்தார், உங்கள் வீட்டில் தங்குறேன்னு சொன்னார், ரசூல்லாவும் சரின்னு சொன்னாங்க, தங்கினார். காலையில் விடிஞ்ச உடனே எழுந்திரிச்சு அவரோட வாளை மறந்துட்டு போயிட்டார். எப்படி மறந்துருப்பார்? அவருடைய எண்ணத்தை தெரிஞ்சு அல்லாஹ் மறக்க செஞ்சுருக்கான். போயிட்டு திரும்பி வந்திருக்கார். திரும்பி வரையில் ரசூல்லா செஞ்சுக்கிட்டு இருந்த காரியத்தை பார்த்து அதிர்ச்சியாகவும் வெக்கம் பட்டார். என்னென்னா, அவர் படுத்திருந்த படுக்கையில் அவர் மழை ஜலம்லாம் போய் அதை கண்டுக்காமல் அவர் பாட்டில் போயிட்டார். அந்த பொண்ணான கையால் ரசூல்லா சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்ததை அவர் பார்த்த உடனே நாம் தப்பு பண்ணிட்டோமே, முகமதை மதிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்ததாக ஒரு பெரிய சரித்திரமே இருக்குது. அது மாதிரி என்ன அப்படி உள்ள விஷயங்களையெல்லாம் கண்டு நாம் சிந்தித்து வாழணும். என்ன அது மாதிரி ரசூல்லா பேரால் என்ன சடங்கு சம்பிரதாயம் அப்படிங்கிறத விட சலவாத்து நாம முக்கியம். சலவாத்து ஓதுவோம், எல்லாரும் ஓதணும், அதோடைய பலனை அடையணும். அதுதான் இந்த கேக்கு வெட்டி கொண்டாடுறதுலாம் எனக்கும் தெரியல, நானும் இப்போ தான் கேள்விப்படுறேன் கேக்கு வெட்டி கொண்டாடுறத தெரியலம்மா. ஓகேம்மா, அஸ்ஸலாமு அலைக்கும்.